ஹாய் எவ்ரிவான். நான் இந்த வீடியோவில் நாங்கள் நீல் ஐலண்டில் என்னெல்லாம் பண்ணோன்ட்டு தான் நான் சொல்ல போகிறேன். நாங்கள் நீல் ஐலண்ட் அரௌண்ட் 11 AM ரீச் ஆனோம் ஹேவ்லாக்ல இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நீல் ஐலண்ட் ரீச் ஆனோன்னே நாங்கள் வந்து நீல் பஞ்சாரான்ற ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் போய் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ரிஃப்ரெஷ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போன ஸ்பாட் தான் பரத்பூர் பீச். பரத்பூர் பீச் வந்து ரொம்பவும் அமேசிங்காக இருந்துச்சு. இது மால்டீவ்ஸ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அங்கே உள்ள க்ரீனிஷான வாட்டர் அண்ட் லகூன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ப்ளசன்ட் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். ஸோ நாங்கள் அங்கே ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பீச்சில். டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளாஸ் போட் ரைடு எடுத்தோம். ஒரு பர்சனுக்கு 200 ஆச்சு. லக்கிலி எங்களுக்கு அன்றைக்கி 200லேயே முடிஞ்சிருச்சு. பட் அஃபிஷியலாக அது 800 per person சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் 200க்கே நாங்கள் முடிச்சு நாங்கள் 3 பேரும் போனோம். அதாவது என்னென்னா ஹேவ்லாக்ல எப்படி கோரல்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி நீல் ஐலண்ட்லேயும் அந்த கோரல் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோரல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அங்கே உங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. அரௌண்ட் 10 to 20 minutes ரைட் தான் அது. ஸோ ஸ்லோவாக போகும்போது நம்ம கீழே அந்த கிளாஸில் வந்து கோரல்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கலாம். அது என் பையனுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பரத்பூர் பீச்லேயே வந்து லன்ச் முடித்தோம். பரத்பூர் பீச்சில் ரொம்பவும் காஸ்ட்லி ஃபுட்லாம். நீங்கள் வந்து ஹோட்டல்ஸ்கிட்டே வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தர சொல்லி கேட்கலாம். எங்களுக்கு வந்து 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் பரத்பூர் பீச் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட் தான் வந்து லக்ஷ்மன்பூரில் இருக்க நேச்சுரல் கோரல் பீச் பிரிட்ஜ். அதை பார்க்குறதுக்காக போனோம். நேச்சுரல் கோரல் பிரிட்ஜ் வந்து இயற்கையோட அழகு எப்படின்றது வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நானும் நாங்கள் ரொம்ப ரசித்தோம். ஸோ அந்த அந்த நேச்சுரல் பீச்சை அந்த நேச்சுரல் கோரல் பிரிட்ஜை பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த ராக்ஸ்லாம் தாண்டி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷூஸ்லாம் போட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட் தான் லக்ஷ்மன்பூரில் இருக்க சன்செட் பாயிண்ட். இந்த சன்செட் பாயிண்டில் வந்து ரொம்பவும் அமேசிங்கான பிளேஸ் இது. நீங்கள் சன்செட்டுக்கு நிறைய பேர் இங்கே அசம்பிள் ஆனாங்க. ரொம்பவும் அமேசிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ சன்செட் பாயிண்ட்டையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேசிங்க்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அரௌண்ட் 500 சொல்லுவாங்க ஒரு பர்சனுக்கு. பட் நான் அதை சூஸ் பண்ணல. பட் நான் அதுக்கப்புறம் கேள்விப்பட்டது ஸ்டார் கேசிங் நல்லாயிருக்கும்னு அந்தமானில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார் கேசிங் அண்ட் லக்ஷ்மன்பூர் சன்செட் பாயிண்ட் இது ரெண்டும் தான் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நாங்கள் திரும்ப ரூம்க்கே வந்துட்டோம். ரூமில் வந்துட்டு அங்கேயே நாங்கள் டின்னர் பிளான் பண்ணி அங்கேயே முடிச்சிட்டோம். டின்னரும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் வி ஹாவ் டு லிவ் வித் இட். ஏன்னா நீல் ஐலண்ட் ரொம்ப ரிமோட்டான ஐலண்ட், ரொம்ப சின்ன ஐலண்டும் கூட. ஸோ இதுதான் நாங்கள் நீல் ஐலண்டில் பண்ணது. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.